ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனல் நேம் ட்விங்கிள் விளாக். என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சிம்டன்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் என்னென்ன ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன், அது எனக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா, அதிலெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பிகினர்ஸாக நீங்கள் மேக்கப்பில் இருக்கீங்க, ஸோ மேக்கப்ஸ் வந்து நீங்கள் பிகினராக ப்ராடக்ட் வாங்கலாம்லாம் டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ இது வந்து இந்த ஆப் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ என்ன இதில் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு ட்ரையல் பேக் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஒரு 6 வந்து அது எலிஜிபிள் ஆகும். 6 ட்ரையல் பேக் வந்து நம்ம மேக்கப் ப்ராடக்ட் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட குவான்டிட்டிஸ்லாம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஸ்மாலாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னும் போது நம்ம வந்து இது பெரிய பேக்காக கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இதோட மெயின் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேலெட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து போனஸ் மாதிரி வேலெட்டில் வந்து உங்களுடைய வாங்குகிற கேஷ்பேக் வந்து ஆட் ஆகும். அது கூட வந்து இப்போது நம்ம 6 ப்ராடக்ட் வந்து நம்ம கொஞ்சம் வேறு இதிலலாம் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து நிறையவே ஒரு காஸ்ட் ஆகும். பட் நீங்கள் இப்போ நியூ பிகினர்ஸாக இருக்கீங்க, ஒரு மேக்கப் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுமா இல்லையா, யூஸ் ஆகும் இந்த சென்ஸ் இப்போ நம்ம அது போட்டால் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகுமா இல்லை அதனால் எதுனா உங்களுக்கு ப்ராப்ளம் லைக் ஒரு பிம்பிளோ ஏதோ வரும், நம்ம கொஞ்சம் சின்னதாக வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆச்சுன்னா வாங்கிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். அப்படி நான் வந்து தேடி வாங்கின 6 ப்ராடக்ட் இருக்குது. இது கூட வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக எனக்கு இது ஏன் நான் வாங்கினேன்னா, ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட 560 வர்த் உள்ள ஒரு மினி லிப்ஸ்டிக் வந்து எனக்கு அது கூட 16 ஷேட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு. ஸோ பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சா, ஸோ அதனால தான் அந்த லிப்ஸ்டிக்காகவே வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த 5 ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன், அது என்னென்னு ஷோ பண்ணுறேன். பட் இது எல்லாமே சேர்த்தே எனக்கு வந்து 290 சம்திங் தான் ஆச்சு இத்தனை ப்ராடக்ட். ஸோ நான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு வந்து யூஸ் ஆச்சு. என்னுடைய ஸ்கின்னுக்கு எந்த இரிட்டேஷனும் எதுவும் வரலன்னும் போது நான் வந்து இது பெரிய பேக்கும் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து இது சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு வாங்க பார்க்கலாம். இது கூட எனக்கு ஆக்சுவலாக 1 கிஃப்ட் இல்லை, 2 கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ என்னென்னு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன்னு உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ இது அங்கே அந்த ப்ராடக்ட்ஸ், பட் கிஃப்ட்டு வந்து நான் தனியாக காமிக்கிறேன். ஓகேங்களா, இந்த 4 ப்ராடக்ட்டு தான் வாங்கியிருந்தேன். இந்த 4 ப்ராடக்ட்டு சேர்த்து எனக்கு 290 கூட இல்லை, 200 சம்திங் தான் இதுதான் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாட் அண்ட் கீ. ஓகேங்களா, இதெல்லாம் நார்மலாக வந்து மினி பேக் தான் எல்லாமே வரும். ஓகேங்களா, உங்களுக்கு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு எதுவும் இரிட்டேஷன் ஆகலை, இதனால் பிம்பிள் எதுவும் வரல, இதனால் உங்களுக்கு எதுவும் ஆகலை, சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாத போது நீங்கள் பெரிய பேக்கும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாட் அண்ட் கீயோட ஸ்கின் கேர். இது ஆக்சுவலாக வெளியே வந்து நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது மினிமம் உங்களுக்கு 300 250 சம் ரேஞ்சஸில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, டாட் அண்ட் கீயோட விட்டமின் சி அண்ட் இ சூப்பர் பிரைட் சன்ஸ்க்ரீன். ஓகேங்களா, லைட் வெயிட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது SPF 50 PA++ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து UVA + UVB ப்ளூ லைட் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது எனக்கு வந்து டாட் அண்ட் கீழ வந்து யூஸ் பண்ணணும் தான் ஆசை. பட் வந்து அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால ஸோ ஓகே வாங்கிக்கலாம் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து ஓகே, இது நம்ம ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகுதா இல்லையா, நம்மளுக்கு அப்சர்வ் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு பெரிய பேக்காக வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன், இந்த சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது ஒர்த்தா இல்லையா நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட், டாட் அண்ட் கீயோட ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பு. இது வந்து என்ன ஸ்க்ரப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர்னு நினைக்கிறேன், VOTRE ஓட்டரோட ஆல்மண்ட் ஷீ பட்டர் அண்ட் ஃபுட் ஸ்க்ரப். ஆக்சுவலாக இது எதுக்கு நான் சூஸ் பண்ணியிருந்தேன்னா, என்னுடைய
ஃபுட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி ஓகேனா ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம் போது நான் வந்து ஸ்க்ரப்னால தான் நான் இது வாங்கியிருந்தேன். இது ஹேண்டுக்கும் வந்து யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பாருங்கள், இது ஒரு மினி பேக் தான், சின்னது தான், ஓகேவா? உங்களுக்கு பெருசாக வந்து வராது, ஒரு மினி பேக் தான். நீங்கள் வாங்கி இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் பெருசாக கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது மெயினாக எதுக்கு வாங்கினேன்னா, என் ஃபுட் ஏரியாவில் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகிட்டு இருக்குது, ஸ்கின் வந்து ரொம்ப இதாகிருக்கு. ஆக்சுவலாக மெனிக்யூர் பெடிக்யூர்னால் அவ்வளோ காஸ்ட்லியாக போய் நம்ம நல்லா பண்ண முடியாது. பட் மெனிக்யூர் வந்து பெடிக்யூர் வந்து நம்ம வீட்லேயே வந்து சம் ப்ராடக்ட் வச்சு பண்ணிக்கலாம். இனிஷியலாக அந்த கிட் இருக்கு இல்லையா, அது வாங்கி கொஞ்சம் லெமன் போட்டு அது கூட வந்து ஷாம்பு மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரில் நம்மளால அதுதான் முடியும். பியூட்டி பார்லருக்கெல்லாம் போய் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கெல்லாம் நம்மளால முடியாது. ஸோ அதனால தான் நான் சரி ஓகே ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால தான் இந்த க்ரீம் வாங்கியிருந்தேன். இது ஹேண்டுக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய டேன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆச்சுன்னா நான் பெரிய ப்ராடக்ட் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரேசர் ஃபார் உமன். ஃபேஸ் ரேசர் இது வந்து பாம்பேயோட ஃபேஸ் ரேசர் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து அப்பர் லிப்ஸ்லேயும் ஹேர் இருக்கும், அந்த சைடு இங்கெல்லாமும் ஹேர் இருக்கும். ஆக்சுவலாக த்ரெட்டிங் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஐப்ரோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆனதுனால அது ரொம்ப வந்து பெயினாக இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இன்னும் பண்ணாமல் இருக்கேன். ஸோ சரி ஓகே, நம்மளுக்கு இந்த சைட்லலாம் ஹேர் இருக்குது, இந்த ஃபேஸ்லாம் இது இருக்கும்போது நம்ம ரேசர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது நார்மலாக வாங்குற மாதிரி இருந்தால் 3 ரேசர் சேர்த்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்போது 299 199 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வருது. பட் நான் வந்து இந்த ட்ரையல் பேக் யூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம், இது நம்மளுக்கு இரிட்டேஷன் எதுவும் இல்லாத போது அகெயின் வந்து நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது இன்ஸ்டன்ட் அண்டு பெயின்லெஸ் ஹேர் ரிமூவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ரேசர் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா பிஃபோர் தட் நீங்கள் அந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேவ் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவே வந்து அது இரிட்டேஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவ்வளோ நம்மளால காஸ்ட்லியாக வாங்க முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசராக வந்து லைக் ஒரு ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம உங்ககிட்ட எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து எந்த கிராக்கும் லைக் எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ இது ஒன்று, இது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணதில்லை, த்ரெட்டிங் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஓகே, ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் இருக்குது. எதுவுமே ட்ரை பண்ணலன்னா எப்படி? ட்ரை பண்ணி தானே, ஒன்று ட்ரை பண்ணால் தான் தெரியும் இது அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு. ஸோ அதனால தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஷோ பண்ணுற காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நீங்களும் வாங்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நான் வாங்கின ப்ராடக்ட்டை உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னும் போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கி இது செட் ஆகுதா இல்லையா, பெரிய ப்ராடக்ட் வாங்கி செட் ஆகுதா இல்லையா, திடீர்னு சில பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி காம்பினேஷன் நார்மல் ஸ்கின்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட் தான் அவங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும். அப்படி இருக்கிற பீப்புள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ட்ரையல் பேக் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கூட அது உங்களுக்கு ஓகேவாக இருக்குன்னா நீங்கள் பெரிய ப்ராடக்ட் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இது உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஜெல் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஹாவியான் ரூம்பான்னு சொல்லிட்டு ஷவர் ஜெல் 50 ml தான். இது ஒரு சின்ன இது தான். ஆக்சுவலாக ஷவர் ஜெல் வந்து இப்போ கொஞ்சம் சம்மர் சீசன் அந்த மாதிரி சீசன் வர்றதுனால நம்ம ஆஃபீஸ் போகும்போதும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சுட்டு போவோம், திருப்பி ஈவினிங்கும் வந்து குளிப்போம். சரி ஈவினிங்கும் வந்து எதுக்கு நம்ம சோப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஷவர் ஜெல் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இது யூஸ் பண்ணியிருந்தேன். லைக் ஸோ அதனால தான் மெயின் இன்டென்ஷனுக்கு இது வாங்கியிருக்கேன். இது இது தான் ப்ளம்மோட பாடி லவ்வின் ஷவர் ஜெல் தான். ஸோ அதனால தான் மெயினாக இது வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஈவினிங் வந்தோடனே ஒரு பாத் பண்ணுற பர்சனாக இருக்கீங்கன்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ஷவர் ஜெல் 2 டைம்ஸுமே வந்து நீங்கள் சோப் யூஸ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி ஜெல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெக்ரன்ஸாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்குகிற ப்ராடக்ட்லாம் நீங்களும் வாங்கணும் அப்படிலாம் ஒன்றும்
கட்டாயம் அது மாதிரி கிடையாது. அண்ட் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. லைக் ஜஸ்ட் நான் என்ன வாங்கினோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மெயின் இன்டென்ஷன் வந்து இது எதுக்குன்னா, நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கும் போது சின்னதாக வாங்கி ட்ரையல் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பெருசாக கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவ்வளோ அமௌண்ட் எடுத்துன்னு போய் அந்த ப்ராடக்ட்டில் போட்டு அது வேஸ்ட் ஆகி இதாகிறதுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகலைன்னா அது வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மை ஃபேவரெட் என்னென்னு சொன்னேன்னா, நான் எதுக்காக இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன்னா, எனக்கு நான் பார்த்தோன்னே ஃப்ரீ பைஸ்ன்னு சொல்லிட்டு சிம்டனில் கொடுப்பாங்க. அதாவது நத்திங் பட் ஒரு கிஃப்ட்டு தான். ஓகேங்களா? ஜஸ்ட் அப்ஸோட 15 லிப்ஸ்டிக். ஸோ இதுக்கு நான் இந்த ப்ராடக்ட் வாங்குகிற மெயின் ரீசனே இதுக்காக தான். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 லிப்ஸ்டிக் வந்துடும். 15 ஆர் 16 நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லிப்ஸ்டிக் பர்சன் சொல்லலாம். பட் வாங்கி வச்சுப்பேன் எல்லா திங்ஸும். பட் யூஸ் பண்ணலனாலும் எனக்கு எப்படின்னா அது வாங்கி வச்சுக்க, ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்குறோன்னா அதை வாங்கி வச்சுக்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது பார்க்கும்போதே பாருங்களேன், அப்படியே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி மினி தான் இது. ஓகேங்களா? மினி ஒரு லிப்ஸ்டிக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது என்னென்ன ஷேடுன்னு வந்து அதோட கீழேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் நியூட் ப்ரௌன், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால தான் மெயின் திங் நான் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கேரி பண்ணியும் போகலாம். ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இது எல்லாமே போட்டு கூட நீங்கள் கேரி பண்ணியும் போகலாம். ஸோ மெயின் ரீசன் இது வாங்கினதுக்கே நான் இதுதான். இது வந்து 16 ஷேட்ஸு ஹெர்ப் என்ரிச்டு ஆயுர்வேதிக் லிப்ஸ்டிக் மைக்ரோ அண்ட் மினி கிட்டு. ஆக்சுவலாக இது ஆயுர்வேதிக் தான் சொல்கிறாங்க. ஸோ லிப்ஸுக்குமே நம்மளுக்கு என்ன ஒரு இதுவும் ட்ராபேக்ஸும் இருக்காது. ஸோ மெயின் ரீசன் வாங்குறதுக்கு இது ஒன்று தான் ரீசன். ஸோ அது யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, பட் அது பார்க்கும்போது சின்னதாக க்யூட்டாக இருக்கா. ஸோ அதனால தான் நான் மெயினாக வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ப்ரோட்டீனெக்ஸ் ஓட ஒரு சம்திங் ஒரு இது நியூட்ரிஷன் மிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவர். இதுவும் ஒன்று எனக்கு இதில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது மாதிரி கொடுக்குறாங்க. டேட்லாம் இதுவும் ஆகுமான்னு பார்த்தேன். எனக்கு வந்து இது ஜூன் 24 வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 23லேருந்து ஜூன் 24 வரைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதோட எக்ஸ்பைரி டேட்டும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ஏன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சிட்டு நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எதனா வந்து ஸ்கின் இரிட்டேஷனோ சம்திங் அதுவும் என்ன டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கின் இரிட்டேஷன் ஸ்கின் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ இதுதான் கைஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஸோ எனக்கு எத்தனை ப்ராடக்ட்னா 1 2 3 4 ப்ராடக்ட் வந்து நான் ட்ரையலில் வாங்கியிருந்தேன். அது கூட வந்து எனக்கு 2 கிஃப்ட்டு வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தாங்க. ஸோ மெயின் ரீசன் வாங்கினதுக்கே அந்த மினி லிப்ஸ்டிக்காக தான். ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஆக்சுவலாக கொஞ்சம் வாய் கொலரும் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. நானே இப்போ தான் வந்து யூடியூப்பில் வந்து பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காமல் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் என்ன வீடியோ பியூட்டி ரிலேட்டடாக போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பாய் கேஸ்.